சபீலில் அல்லாஹ்வுடைய பாதை என்பது வெறுமனமே யுத்தத்துக்கு வருவது மாத்திரம் அல்ல. ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, அவருடைய செலவினங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தொழில் செய்கிறார், ஒரு வியாபாரம் செய்வதற்காக வெளியே செல்கிறார். இதுவும் கூட அல்லாஹ்வினுடைய பாதை தான். ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி, அவர்களுக்கு பொருளாதார உதவிக்காக வேண்டி அவர் தொழில் செய்ய வெளியே செய்கிறார், வியாபாரம் செய்வதற்காக செல்கிறார், அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். ஒரு மனிதர் சுய கௌரவமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அதற்காக சம்பாத்தியத்தை அவர் தேடுகிறார், பொருளாதாரத்தை நாடி செல்கிறார், அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். தன்னை சுய கௌரவத்தோடு யாரிடத்திலும் யாசகம் கேட்டு நம்முடைய நிலை கண்ணிய குறைவாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வெளியேறி செல்கிறார், அதுவும் எதை சார்ந்ததுதான்? அல்லாஹ்வுடைய பாதையை சார்ந்ததுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உழைப்ப மிக உயர்வுபடுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹும் கூட திரு குர்ஆனில் சூரத்துல் ஜும்மாவில ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் வப்தகு மின் ஃபضலில்லாஹ்